அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த போதை பொருளை நிறுத்தியவர் யார் என்று இன்றைக்கு வீட்டுக்கு போய் கூகுள் பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல நிறைய புரட்சிகளை பார்த்திருப்பீங்க. ஜெர்மன்ல நடந்த புரட்சி என்ன? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். பிரெஞ்சுல, அதாவது பிரெஞ்சு நிறைய ரெவல்யூஷன்ஸ் பார்த்திருப்பீங்க. ஆனா கூகுள் பண்ணி பாருங்க, போதைப் பொருள் ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன், உலகத்துல ஏதாவது ஒரு பகுதியை ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன் ஆக்கிய. ஏன்னா இது அடிக்ஷன், இது அடிக்ஷன், பிரெயின் அடிக்ஷன். இது லேசில இயலாது, கஷ்டம். இந்த அடிக்ஷன்ல இருந்து பாதுகாத்த ஒரு தலைவர் பேர் வருமாண்டா? வராது. ஆனா எங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த தலைவர் ஹாத்தமுல் அன்பியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் எந்த அளவுக்கு கண்டா, ராத்திரி குடிக்காட்டி அவங்களுக்கு நைட் லைஃப் கிளப் இல்லை, நட்சத்திரத்தை பார்த்து குடிச்சிட்டு பொம்பளை ஆட விட்டு கவிதை படிச்சாதான் நைட்டுக்கு ஒரு வகையா இருக்கு. அரபுகளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அவங்க பாலைவனத்துல நைட் லைஃப் தான் வாழுவாங்க. அது அவங்களுடைய ராத்திரி வாழ்க்கை. அந்த வாழ்க்கையோட அவங்க நிக்கிற நேரம், அவங்க குடி போதையோட சேர்ந்து நின்றாங்க. வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையோட நீங்க தொழுகைக்கு வராதீங்கப்பா, குடிச்சு போட்டு தொழுகைக்கு வராதீங்க. குடிச்சிட்டு அளவுக்கு குடியோடு இப்படி நின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் வகை அறிவிச்சான், இன்னமல் ஹம்ர். அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கிறதோட ஆயிஷா அம்மா சொன்னாங்க, குடம் குடமாக கொட்டினார்கள். மதீனத்து மகநகரத்தில் இருந்து, ஜசீரத்துல் அரபுல இருந்து ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன் ஆச்சு. இந்த நாட்டில் எந்த ஒரு ஆய்வு பண்ணினாலும் நெஞ்ச நிமிர்த்து நம்ம முஸ்லிம் சமுதாயம் ஒரு இடத்துல நிற்கும். எந்த ஊர்லையும் இப்ப நிற்குமான்னு தெரியாது. எப்படி நிற்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு 1400 ஆண்டு ஆச்சு. இன்றைக்கு இந்த வைன் ஸ்டோர்களில் போறவங்க மற்ற சமுதாயத்திலாம் கணக்கு போட்டு பார்த்தா எங்கால் தான் கம்மி, எங்கால்கள் தான் கம்மி. வைன் ஸ்டோர்ல போறவங்க மற்றவங்க 80ன்னா நாங்க 20 தான். அந்த அளவுக்கு கம்மியானதுக்கு என்ன காரணம்? அன்றைக்கு நடந்த புரட்சி தான் காரணம். ஏன் எங்களுக்கு குடிக்க தோணாதா? மலையகத்துல போனா அவன் குடிக்கிறான், இங்க வந்தா குடிக்கிறான், அதாவது கல்யாணத்துல குடிக்கிறாங்க, கருமாறுல குடிக்கிறாங்க, எல்லாத்திலையும் குடிக்கிறாங்க. ஆனால் ஒரு சமூகம் குடிக்காம இருக்குதுன்னு அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை சரியாக எங்க வீட்டில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சுருக்கமாக ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த போதை பொருள் எப்படி நமக்குள்ள வருகிறது? நீங்க நினைச்சிடாதீங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் என்று. கவனமா கேளுங்க. உங்க மடியில உள்ள பிஞ்சு குழந்தை, இந்த கம்பெனிஸ் இருக்கிறாங்க, லைசன்ஸ் வாங்கிய கம்பெனிஸ், லைசன்ஸ் வாங்காத போதை பொருள், 2 பேருமே பறிச்சு எடுத்துட்டு போயிருவாங்க. எப்படி என்று கேட்டீங்களா? சாதாரணமா டொபாக்கோ கம்பெனி சிகரெட் விற்கிறாங்க. 100 பேர் இருக்கிறான்னு வைங்க, 100 பேருக்கு சிகரெட் விற்கிறான். வித்தா 20 பேர் செத்து போயிருவான். அப்ப அடுத்த வருஷம் அவனுக்கு 80 பேருக்கு தான் சிகரெட் விற்கிறான். கம்பெனி லொஸ்டா போயிடும். அதுக்கு அடுத்த வருஷம் 20 காலியா போனா 60 பேர் தான் இருப்பான். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த டொபாக்கோ கம்பெனி என்ன பண்ணுவான் தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்களா? படிக்காத முட்டாள் உட்கார்றாண்டு PhD முடிச்சு பிராடோல வந்து உட்கார்ந்து உங்க மடியில உள்ள குழந்தைய பறிக்க திட்டம் போடுறான். அரசாங்கம் அந்த திட்டத்துக்கு தடை போடுது. மீடியா, ஸ்டேட் மீடியா சென்சர் போட்டுருவாங்க. சிகரெட்டுக்கு விளம்பரம் கொடுக்கலாமா? தடன்ட்டான். எந்த மீடியாலையும் சிகரெட்டுக்கு விளம்பரம் கொடுக்கலாது. அப்ப எப்படிப்பா அவன் புள்ளைய கவுறது? அவன் பல மில்லியன் செலவழிக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க எதிரி பக்கத்தில் இருக்கிற எதிரியை தெரியாட்டி வீட்டுக்குள்ள கள்ளம் பாஞ்சி எடுத்துட்டு போகாட்டி தெரியாம போயிடும். இப்ப கல்ல இருக்கிறான்டா தான் ஜாக்கிரதையா இருப்போம். எங்க புள்ளைய திருறத்துக்கு வருகிறான், வீட்டுக்குள்ள வர்றான், தூக்கி எடுத்துட்டு போறான். நல்ல பிறக்கிற குழந்தைகள் சிகரெட்டோட நிற்கிறார்கள். என்னப்பா? ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொடுத்த ப்ரொஃபசர்மார்கள் 2 பேர் குடியாப்பட்டியில் ஆய்வு பண்றாங்க. என்ன நடந்துச்சு? 9ஆம் ஆண்டு பையன், அவன் போதைக்கு பொருள் பாவிக்கிறான். நிறைய அறிக்கை விட்டாங்க. அதே மாதிரி ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுச்சு கொரோனாவுடைய சீசன்ல. ஏன் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுச்சு? இந்த நாட்டில் என்ன அப்படி ஆச்சுன்னு கேட்டா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கொரோனால லாக்டவுன், நாடு பூட்டியாச்சு, வாகனம் போகுது இல்லை, பள்ளிக்கு போனா இல்லை, ஸ்கூல் இல்லை, வீட்டில் இருக்கிறான். ஆனா போதை பொருளுக்கு அடிமையாகிற வீதாசாரம் கூடிட்டான். ஸ்கூலுக்கு போய் கொரோனா முடிஞ்சதுக்கு பிறகு டீச்சர்கிட்ட போய் கேட்டா 5ஆம் ஆண்டு பிள்ளை இப்ப 5ஆம் ஆண்டு மாதிரி இல்ல, பழைய 8ஆம் ஆண்டு பிள்ளை இல்லை, இப்ப எல்லாம் வித்தியாசமாயிட்டாங்க. அப்ப யாரு இந்த போதை பொருளுக்கு நம்ம பிள்ளைய அடிமையாக்கின கல்லை யாரு? அதை கண்டுபிடிக்கணும். எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்தான்? ஹசரத் இல்ல, ஸ்கூல் டீச்சரும் இல்ல, பிரின்சிபலும் இல்ல, டிப்பும் போகல, நோட்டும் பூட்டியாச்சு. யாரு வந்தா? கொரோனா பீரியட்ல எங்க நாட்டில் போதை பொருள் அதிகமா இருக்குதா இல்லையா? இருந்துச்சு. அதிகமா பாதிக்கப்பட்டாங்க.
கட்டுமையா எல்லா இடத்துலையும். ஸ்கூலுக்கு போனா எங்களுக்கு மோட்டிவேஷன் மைக்க தருவாங்க. பெரிய பெரிய ஸ்கூல்ல பிரின்சிபல்மார்கள் போதைப் பொருளை பத்தி பேசிட்டு மற்றதை பேசுங்கண்டாங்க. அப்படி ஒரு மிக பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. என்ன காரணம் நினைக்கிறீங்களா? இந்தியாவே அறிக்கை சொல்லுது, நாங்க சொல்ல தேவையில்ல. இந்தியாவில் எங்க நாட்டில் கிரிக்கெட் பார்ப்பாங்க கொஞ்சம். இந்தியாவில் அவங்களுக்கு படம் தான் வாழ்க்கை. படம் வந்துச்சுன்னா அதான் வாழ்க்கை. இந்த மாதிரி இல்லை, அவங்களுக்கு படத்தோடே வாழுவாங்க, நடிகரை தூக்கி வைப்பாங்க. இந்தியாவில் ஸ்மோக்கிங்க்கு அறிக்கை போட்டாங்க. 53%, 53% இந்த சிகரெட்டுக்கு புகைப்பிடிப்பதற்கு காரணம் திரைப்படம். என்னன்னு தெரியுது அவங்களுக்கு? ஸ்டேட் மீடியா தடை போட்டுட்டான். ஸ்டேட் மீடியா தடை போட்டான், ரூபாயில கொண்டு வந்து காட்ட இயலாது சிகரெட்டை பத்தி. சிகரெட்டை இது பண்ணணும்னா உளவியல் என்ன சொல்லுது? நீங்க பார்த்துருப்பீங்க, சித்தாலய பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாண்டா ஒரு தடவை போட்டா போதும் 1 லட்சம் பல லட்சம் கொடுக்கணும். டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற நியூஸ்ல நீங்க சின்ன நினைக்கிறீங்களா? செகண்ட் கணக்கில் அவ்வளோ அள்ளி வைக்கணும், சூட் கேஸ்ல போய் அதை வைக்கணும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன கணக்கு போகும், அவ்வளவு பிரம்மாண்டமான கணக்கு கொடுக்கணும். அதையே திருப்ப 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 சொல்றான் தெரியுமா? பிரெயின்ல அப்பதான் அது பதியும். நீங்க டூத் பேஸ்ட் கேட்க மாட்டீங்க, கடையில் போய் சிக்னல் கேட்பீங்க. டூத் பேஸ்ட் மறந்துடும், பல்லு துளக்கிறதுக்கு அந்த டூத் பேஸ்ட் இல்ல சிக்னல் தாண்டி கேட்பீங்க. நீங்க பால்மா கேட்க மாட்டீங்க, மில்க் பவுடர் ஆங்கர் தாண்டி கேட்பீங்க. மைண்டுக்குள்ள கொண்டு போய் அப்படி ஊட்டி விட்டுறணும். அதனால திரும்ப 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 கொண்டாந்து காட்டுவான். லட்சத்தை கொடுத்துட்டாலும் வைங்க. அந்த டைம்ல டைகர் பாம் இருந்துச்சு, விக்ஸ் இருந்துச்சு, இந்தியாவில் இருந்து கொண்டு வந்து போட்டாங்க. சித்தாலேப்ப கொண்டாந்து காலையில மாலையில ராத்திரியில எல்லாம் சித்தாலேப்ப 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 விட்டான். அந்த டைகர் பாமையும் காணும், விக்ஸ் பாமையும் காணும். சித்தாலேப்ப முன்னாடி வந்து நின்றுட்டு மைண்டில் அதான் போகும். இதே மாதிரி சிகரெட்டை கொண்டு வரலாமா? இப்ப யாரை பிடிச்சான்னு தெரியுமா? எங்க முஸ்லிம் சமுதாயத்தில் இதை தெரியாமல் நிற்கிறோம். எங்க பிள்ளைகள் யாரு கதாநாயகன் நாங்க சொல்றோமே, அவனுக்கு படம் நடிக்கிறதுக்கு பல கோடி இருக்குது. அவ்வளவு மாஃபியாலே அவனும் ஒரு ஆள் தான். இந்த கதாநாயகன் சொல்றவங்க இருக்கிறான் பாருங்க, இவெல்லாம் மாஃபியாக்குள்ள உள்ள ஆட்கள். இவங்கெல்லாம் அவனுக்கு கேமரா வச்சிருக்கான். ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறான்னு வைங்க, முன்னாடி கேமரா வந்துட்டா கேமரா முன்னாடி சிகரெட் குடிப்பானா? அவனுக்கு சிகரெட் தேவை இருந்தாலும் வெயிட் வாரேன் இருக்கின்றான், எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் நான் ஸ்மோக் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு வையண்டுவான். கேமரா முன்னாடி வந்து தூக்கி போடுறாங்கன்னு அர்த்தம் தெரியுமா? மைக்கா மைப்பெற்று நான் சிகரெட் குடிக்கணும். அது விளம்பரம் மாதிரி காட்ட மாட்டான், ஆனா படத்துல சிகரெட் ஹைலைட் பண்ணுவான். அவன் போட்டோல கொண்டாந்து முன்னாடி சிகரெட்டை வைப்பான். அது கதாநாயகர் குடிக்கிற சிகரெட், இது விளம்பரம் இல்லை. அவன் ஏன் வாயில சிகரெட்டை வச்சான்? உங்க புள்ளைய டென்ஷன் ஆகுமா, இந்த குடி டம் அடி. காதல் தோல்வியா, அடிச்சடிச்சு காட்டுவான். காதல் தோல்வி இவன் பார்த்துட்டே இருப்பான், அடின்னு சொல்ல மாட்டான். பார்த்துட்டே உள்ளவன் காதல் தோல்வியான அவன் கையில சிகரெட் எடுப்பான். சகோதரர்களே, குர்ஆனையும் சுன்னாவையும் பேசுகிற கூடிய நாம் நம்ம வீடுகளில் திரைப்படத்துக்கெல்லாம் தடை போட்டு வைத்திருக்கிறோமா? அது ஒரு காலம், அது ஹராம் என்று சொன்னோம், அசிங்கம் என்றோம், விபச்சாரம் என்றோம். இன்றைக்கு சர்வ சாதாரணம். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே, பார்த்துட்டு போலாமே. என்டர்டெயின்மெண்ட் நம்ம புள்ளைய தூக்கிட்டு போகும் வரைக்கும் அது என்டர்டெயின்மெண்ட். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் பார்க்கிற இந்த காட்சியை பார்த்துட்டு ஒரு ரஜினிகாந்த் பார்க்குறீங்களா, பாருங்க, அப்புறம் சிக்கர் பண்ணுங்க சொல்லிட்டு போயிடுவாங்களோ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கூத்தாடிகள் எல்லாம் பார்த்து நம்ம பொம்பளை பிள்ளை முக்காடு போட்டு தலை, யாரு தலை? சிகரெட் அடிச்சு சமூகத்தை நாசமாக்குற அந்த கதாநாயகரை உசுரி ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து சகோதரர்களே, இதை பார்த்து நமக்கு கார்ட்டூன் வரைஞ்சா கோபம் வருவது, பெருமானாருக்கு ஏதாவது சொன்னா கோபம் வருவது. இந்த சமுதாயம் கண்ணு முன்னாடி துடித்து கொண்டு இந்த உம்மத் அந்த தன்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கை வழிமுறை எழுந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நமக்குள் அந்த வேதனை வரணும். இதுக்கு எதிராக என்ன நடத்தணுமோ அதை நாம் நடத்தி ஆகணும். அரசாங்கத்தோட சேர்ந்து என்ன செய்யலாம், மற்றபடி என்ன செய்யலாம் அதை செய்யணும். ஆனா அதுக்கெல்லாம் கூட நான் ஒன்றை சொல்லுவேன். நான் சொன்னேனே, ப்ரூவ் பண்றேன்னு சொன்னேன். ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன் ஜசீரத்துல் அரபுல ரசூலுல்லாஹ் உருவாக்கினாங்க. இப்போ உங்களுக்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லை, அது இல்லாமலே போச்சு. அது எப்படி இல்லாம போச்சுன்னு டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் தெரியாது, எவனுக்கும் தெரியாது, நெத்தன்யாவுக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு அற்புதமாக இல்லாம போச்சு. அதை முதலில் எங்க குடும்பத்திலையும் எங்க சூழலையும் அதை நம்ம உருவாக்குறதுக்கு நியத்து வச்சால்
இன்ஷா அல்லாஹ் எங்க கண்ணு முன்னாடி அந்த அற்புதத்தை நாம் பார்ப்போம் சகோதரர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய வாய்ப்பை நமக்கு தருவான்.